மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட ரயில் விபத்தை கண்டித்து ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலக வற்புறுத்தி காங்கிரசார் திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனை முற்றுகையிட்டனர். மேற்கு வங்கம் மாநிலம் நியூ ஜல்பைகுரி மாவட்டத்தில் காஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காஞ்சன்ஜங்கா ரயிலின் 3 இருந்த 5 ரயில் பெட்டிகள் வரை சேதமடைந்தன. இந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ரயில் விபத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் மாநகர காங்கிரஸ் சார் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி அளவில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் மாவட்ட தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி ரயில்வே துறையை முறையாக கவனிக்காமல் அதனை தனியார் வசம் ஒப்படைக்கும் முயற்சியிலேயே ஈடுபட்டு வருகிறார். பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என்றும், ரயில் விபத்து முழு காரணமாக பாஜக அரசை சேர்ந்த ரயில்வே துறை அமைச்சர் என்றும், எனவே ரயில் விபத்திற்கு முழு பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறினார். பின்னர் பாஜக மோடி அரசுக்கு எதிராக மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மொழிப்போர் தியாகி ஐயா ராமு ராமசாமி, முகமது அலியார், அப்பாஸ் மந்திரி, வேங்கை ராஜா, மதுரை வீரன், காஜா மைதீன், காளிராஜ், அப்துல் ரஹ்மான், பாரதி அம்சவல்லி, நாகலட்சுமி, சகாயம், அமீர், சாகுல் ஹமீது உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டனர். தலைவர் மணிகண்டன் நடத்துகின்ற ரயில் மறியல், நடத்துகின்ற ரயில் மறியல். எங்கள் தலைவி சோனியா காந்தி